ஒரு அழகான காட்டிற்கு அருகில் ஒரு சிறிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அதில் பல்வேறு உயிரினங்கள் தண்ணீர் குடிக்க வந்து கொண்டிருந்தன. ஒரு சிறிய எறும்பும் தாகமாக அந்த ஆற்றின் அருகே வந்தது. அது கரையில் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க முயன்ற போது திடீரென்று சற்று முன்னே சரிந்து விழுந்தது. வெள்ளம் அதிகமாக இருந்ததால் எறும்பு தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் நீரில் மூழ்க ஆரம்பித்தது. ஓஹோ, நான் மூழ்கி போகிறேனே, யாராவது எனக்கு உதவுங்கள் என அது பதற்றமாக கத்தியது. இதை அருகில் இருந்த ஒரு புறா மரத்தின் மேலிருந்து கவனித்தது. பாவம், இந்த சிறிய எறும்பு இன்னும் சில நொடிகளில் மூழ்கிவிடும், அதற்கு உடனே உதவ வேண்டும் என்று நினைத்தது புறா. புறா தனது அலகால் அருகில் இருந்த ஒரு பெரிய இலையை எடுத்து எறும்பு இருக்கும் இடத்தில் கீழே விட்டது. சிறிய எறும்பே, இந்த இலையில் ஏறிக்கொள், அது உன்னை கரைக்கு கொண்டு செல்லும். எறும்பு உடனே இலையை பிடித்து அதன் மீது ஏறியது. நீரோட்டத்துடன் அது மெதுவாக கரையில் சேர்ந்தது. உயிர் தப்பிய மகிழ்ச்சியில் எறும்பு புறாவுக்கு நன்றி கூறியது. நன்றி புறாவே, நீ இல்லை எனில் நான் இந்த கணமே மூழ்கி இருப்பேன். காலம் கடந்தது. ஒரு நாள் புறா அந்த மரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தது. திடீரென்று ஒரு வேட்டைக்காரன் அந்த மரம் அருகே வந்தான். அவன் புறாவை பார்த்துவிட்டு தன் விலங்கு வேட்ட அம்பினை ஏந்தினான். இந்த புறா தப்பிக்க முடியாது, இப்போது எனது பிடியில் என்று அவன் ரசித்தான். கீழே இருந்த எறும்பு இதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தது. அடடா, என் நண்பன் ஆபத்தில் இருக்கிறான், அவனை காப்பாற்ற நான் ஏதாவது செய்ய வேண்டும். எறும்பு வேட்டைக்காரன் அருகில் வேகமாக ஓடி சென்று அவனது காலில் கடித்தது. ஐயோ, என்ன கடித்தது என்று வேட்டைக்காரன் வலியால் கத்தினான். அந்த வலியால் அவன் கையில் இருந்த அம்பு தவறி விழுந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி புறா உடனே வேகமாக பறந்து தப்பித்தது. புறா மேலே பறந்து போய் கீழே இருந்த எறும்பை பார்த்தது. நண்பா, நீ என் உயிரை காப்பாற்றி விட்டாய். நான் செய்த உதவியை மறக்காமல் நீயும் உதவினாய். அந்த நாளிலிருந்து புறா மற்றும் எறும்பு நண்பர்களாக இருந்து கொண்டனர். கதை முடிவு. நல்லது செய்தால் நல்லதே திரும்ப வரும். உதவி செய்தால் அது ஒரு நாள் நிச்சயம் திரும்ப கிடைக்கும்.